பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில பல சூழ்நிலை நிமித்தமாய் இருதயத்திலே நொறுங்குண்டு வேதனையோடு கூட துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். நான் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிடலாம். யாருமே எனக்கு உதவ முன்வரவில்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியோடு இருக்கிற உங்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நமக்கு சமீபமாய் அவர் வந்து விடுகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஒருவேளை இருதயத்திற்குள் இருக்கிற காயம் இன்னொரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது, இன்னொரு நபர் அறிந்து கொள்ள முடியாது. அந்த காயத்தை யாருமே ஆற்ற முடியாது, குணமாக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே இருதயம் நொறுங்குண்டவருடைய காயங்களை குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டி அதை முற்றிலுமாய் ஆற்றி முழுவதுமாக குணமாக்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே பலர் பேசின கடினமான வார்த்தைகளின் நிமித்தமாய், உள்ளத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகளின் நிமித்தமாய் உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் அந்த இருதயத்தை குணமாக்குகிறார். அந்த இருதயத்தில் இருக்கிற காயங்களை இந்த காலை வேளையில கட்டுகிறார், ஆற்றி தேற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார். நொறுங்குண்ட ஆவியோடு கூட நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒருபோதும் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். அவருக்கு ஏற்கக்கூடிய பலிகளே நொறுங்குண்ட ஆவிதான். ஆகவே தான் அன்னாள் தேவ சமூகத்திலே நொறுங்கி போய் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றாள். அந்த ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் கண்ணீர் வடித்தாள். அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவள் அறிந்திருந்தாள், ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவார். அவருக்கு பிரியமானதே நொறுங்குண்ட இருதயம்தான். அங்கேதான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த பலிகளில் தான் அவர் பிரியப்படுகிறார் என்று அவள் அறிந்திருந்தபடியினால் தேவ சமூகத்துக்கு ஓடி போனாள். தன்னுடைய கண்ணீரை ஊற்றினாள்.
தன்னுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாள். அதன் பிறகு அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுடைய பாரங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது. இந்த காலை வேளையிலும் கூட பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் நொறுங்குண்ட இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அந்த பலி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 15 சொல்லுகிறது, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற இடமே நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். நொறுங்கி போய் பணியோடு கூட வருகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பேன், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பேன். இந்த காலை வேளையில நொறுங்கி போன இருதயங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புதிய ஆவியினால் புதுப்பித்து பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருந்தார். எதற்காக? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாய், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. ஆகவே இந்த காலை வேளையில் நாமும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதே அபிஷேகம் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டி நம்மை குணமாக்குகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் ஒருபோதும் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார், சமீபமாய் வந்து விடுவார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அப்படியே கைவிட மாட்டார், ரட்சித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையிலே உடைந்து போய் இருதயம் நொறுங்கி போய் யாருமே இல்லை என்று சொல்லி, யாருமே என்னை கவனிக்கவில்லை, யாருமே எனக்கு உதவவில்லை என்று சொல்லி மிகவும் சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவருடைய பலவீனமான இருதயங்களை பலப்படுத்தும், நறுங்குண்ட இருதயத்தை பலப்படுத்தும், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இந்த காலை வேளையில ரட்சித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை மேன்மையாக வைத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிறபடினாலும் மக்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.